அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா காத்தை எப்படி கையில பிடிக்க முடியாதோ அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை ஒரு பொம்மையாக கைப்பாவையாக அவர்களை இயக்க வேண்டும் என்று நினைத்தால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நிதர்சனத்திற்கு மதிப்பு கொடுப்பார்கள், போலி அன்பிற்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, பொய் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, போலியான யோசனைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி காதலையும் சரி நட்புலையும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும், அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க நினைப்பாங்க. மறைமுகமாக ரகசியமாக வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை காய் நகர்த்தினால் அதிகம் விரும்புவதும் இல்லை, அதிகம் குறை சொல்வதும் இல்லை, அதிகம் எதிர்பார்ப்பதும் இல்லை, அதிகம் ஏமாற்றத்தை விரும்புவதும் இல்லை. இதுதான் கும்பத்தோட மனநிலை. இடி எவ்வளோ விழுந்தாலும் நான் தாங்கிக்கிறையா, உள்ள இருக்க கருவறைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி எவ்வளவு இவர்களை குற்றம் சொன்னாலும் பிடித்தவர்கள் சொன்னார், பிடித்தவர்கள் இவர்களை காயப்படுத்தினார். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிச்சிறப்புகளும் குணங்களும் இருக்கு. அந்த வகையில கும்பராசிக்காரர்களுடைய குணங்கள் என்ன, இவங்களை நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது, இவங்களை நம்ம எப்படி டீல் பண்றது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசிக்காரர்களை எப்படி சார் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும், இவங்களை எப்படி நம்ம டீல் பண்றது? பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விசேஷ குணங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில மகரத்திற்கும் சனி பகவான் ஆதிக்க கிரகம், கும்பத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதியாக வர்றாரு. இருந்தாலும் கும்பம் என்பது காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு ராசி. காற்றை கையில எல்லாம் பிடிக்க முடியாது, அது போற திசையில அப்படியே அசால்ட்டா ரசிக்கணும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுப்பாடு என்பது பிடிக்காது. நீங்க ஓவரா கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்தி அதை ரசிக்கணும்னு நினைக்கிறதுலாம் அவர்களுக்கு பிடிக்காது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க அவங்களுக்குன்னு தனி உலகம் இருக்குது, தனி யோசனை இருக்குது, தனி கற்பனா வளம் இருக்குது. அவங்க தனிப்பட்ட விஷயங்களை அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனைக்குள்ளே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு போலியான ஒரு அன்பை கொடுத்துக்கிட்டு அவங்கள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா காத்தை எப்படி கையில் பிடிக்க முடியாதோ அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை கையில் பிடிக்கவே முடியாது. அவர்களுடைய என்ன ஓட்டத்திற்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்க கற்றுக்கிட்டாங்கனால கும்பராசிக்காரர்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவர்களை புரிந்து கொண்டவர்களுக்காக உன்னை நான் நம்புறையா, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்களை மனதில் ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் போலியா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு நடிச்சா கும்பராசிக்காரர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு புத்தி ஸ்தானாதிபதி புதனா வர்றாருங்க. அந்த புத்தி ஸ்தானாதிபதி புதன் சனி பகவானுக்கு நட்புக்கோளாக வருவதனால கும்பராசிக்காரர்களுக்கு புத்தி ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். பொய் சொல்றானா, இல்லை நம்மளை காக்கா பிடிக்கிறானா, ஏமாத்துறானா, இதெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது நான் உன்னை மொட்டையா நம்புறேன் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நம்பிக்கை இடம்பெற வேண்டும் என்று சொன்னா அந்த நம்பிக்கை எதிர்பதத்தில் இருப்பவர்களும் உண்மையான நம்பிக்கையை வைத்தால், அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எனிவன் எதுவாக வேண்டும் என்றாலும் கும்பராசிக்காரர்களை ஒருவர் முழுமையாக நம்ப வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதான் கும்பராசிக்காரவங்க உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. அது மாதிரி சொல்வதுண்டு, கும்பத்தை பிடிச்சவங்களுடைய லைஃப்ல போரிங்கே கிடையாது, அவர்களை கண்ட்ரோல் பண்ண நினைத்தவர்களுடைய லைஃப்ல பீஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கும்பத்தை நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரீடமா விடுறீங்களோ, எந்த அளவிற்கு சுதந்திரமாக அவர்களை நீங்கள் விடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் லைஃப்ல நிம்மதி இருக்கும். அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும், ஒரு பொம்மையாக கைப்பாவையாக அவர்களை இயக்க வேண்டும் என்று நினைத்தால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது பெரும்பான்மையாக அடைய முடியாது. ஏன்னா இது சனி பகவானுடைய ராசிங்க. சனி பகவான் நினைத்தார்னா தகரத்தையும் தங்கமாக்குவார் இல்லையா. கும்பராசிக்காரர்களை அவர்கள் தங்கமாக மாற்றுறாரோ இல்லையோ அவர்களை நம்பியவர்களே அவர் தங்கமாக மாற்றி விடுவார் சனி பகவான். ஏன்னு சொன்னால் சனி நீதிமான் இல்லையா. பொய் பேச தெரியாது, பொய் பேசினாலும் யாருக்காக பொய் பேசுகிறோங்கிற ஒரு விஷயத்தை கருத்து கொண்டு பேசுவாங்க, நல்லதுக்காக பேசுவாங்க. சில விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக கையாளுவாங்க. அந்த நுணுக்கமாக கையாளுறது சில பேருக்கு இவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறனால முடிவை சொல்ல மாட்டேங்கிறாங்க, குழப்பவாதிகளாக இருக்கிறாங்க, மாற்றி பேசுகிறாங்க, நேற்று ஒன்று சொன்னாங்க இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு பொதுவான கருத்துக்கள் வெளியில் இருந்தாலும் கூட கும்பம் என்பது காற்று ராசி மட்டுமல்லாது ஸ்திர ராசியாக இருப்பதனால அவர்களுடைய முடிவு எதிர்காலத்திற்கு தேவையான பாதிக்கப்படாத ஒரு முடிவாக இருக்கிறதுனால முடிவை உடனே சொல்லாத ஒரு ராசி கும்பராசிக்காரர்கள். அதனால அவர்களை புரிந்து கொள்வது என்பது ஒவ்வொருவருக்கும் சில தாமதமாகலாம். அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தகரம் கூட தங்கமாக மாறுங்கிறது ஒரு ஜோதிடத்தினுடைய நுட்பமான அடிப்படை. ஏன்னு சொன்னால் காலச்சக்கரத்திற்கு லாப ராசிங்க. லாபங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நட்பில் லாபம், காதலில் லாபம், தொழிலில் லாபம், நட்பில் எல்லா விஷயத்திலையும் கும்பராசிக்காரர்களை ஒருத்தர்
நட்பாக ஏற்றுக்கொண்டால், உறவாக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு லாபம் என்பது உறுதி. அதே நேரத்தில் பகைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் லாபம் வருதோ இல்லையோ, நஷ்டம் என்பது சீக்கிரமாக வந்துவிடும். ஆக கும்பராசி என்பது எப்பொழுதுமே ஒரு மரியாதையை விரும்பக்கூடிய ராசிங்கிறதுனால அதை சரியாக யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க கும்பராசிக்காரங்களை அற்புதமாக டீல் பண்ணலாம். கும்பராசிக்காரர்களுடைய உலகம் வந்து தனி உலகம் அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுடைய வட்டத்துக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ மற்றவர்களுடைய கருத்துக்கு இவங்க மதிக்க மாட்டாங்களா சார்? அல்ல அப்படி கிடையாது. மற்றவர்களுடைய கருத்துக்குன்னு சொல்கிறதா இருந்தால் எமோஷனலாக ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் அவர்களுக்கு ஒத்து வராது. லாஜிக் இருக்கா, பாயிண்ட் இருக்கா, லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லியா, பிரச்சனையை சொல்லாமல் வெறும் எமோஷனலாகவே பேசிக்கிட்டு இருக்க, ஆக்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நிதர்சனத்திற்கு மதிப்பு கொடுப்பார்கள். போலி அன்பிற்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, பொய் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, போலியான யோசனைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுதாங்க பிரச்சனை, இதுதான் சூழ்நிலை, இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அந்த யோசனைக்குள்ளே உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அவங்க யோசனைக்குள்ளே உங்களை கொண்டுட்டு வந்து வச்சு யோசிப்பாங்க அப்படின்னு கும்பராசிக்காரர்களை பொதுவாக சொல்வது உண்டு. ஆக கும்பராசிக்காரர்கள் யாரையும் மதிக்காதவர்கள் என்று அர்த்தம் இல்லை, யாரை மதிக்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள்ங்கிறதுனால அவங்க சில பேரை மதிக்காத மாதிரி இருக்கும். அப்படி சில பேரை மதிக்கலைன்னா இவங்க மதிப்பதற்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறத கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதை ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டும்தான் கும்பராசியை புரிஞ்சுக்க முடியும். காதல் விஷயத்துல கும்பராசிக்காரர்களை எப்படி சார் டீல் பண்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது, காதல்ல இவங்க எப்படி இருப்பாங்க? காதல் அப்படின்னு சொல்லும் போதுங்க லவர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, கும்பராசிக்காரர்களை ஒருவர் நேசிக்கிறாங்க. குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அன்பு அப்படின்றது ஒரு நிதர்சனமான வந்து நம்ம காதலிச்சோம் கல்யாணம் பண்ண உடனே வந்து கும்பராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பதை விட அவர்களோடு கனெக்ட் ஆகணும், அவர்களுடைய மனதில் அவர்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்குமே ஒரு என்ட்ரி கார்டுன்னு ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட. எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சில நேரங்களில் அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து அவங்க எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தெரியாமல் சில பேர்களை மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் பல காயத்திற்கு ஆட்படுவார்கள். ராசி கும்பமாக இருந்தாலும் ஓனர் சனீஸ்வரனாக இருந்தாலும் உள்ள 3 நட்சத்திரம் வேற வேற டிபார்ட்மெண்ட், அந்த நட்சத்திரத்தை பொறுத்து இவர்களுடைய குணாதிசயங்கள் மாறும், லக்னாதிபதியை பொறுத்து இவர்களுடைய குணாதிசயங்கள் மாறும். எல்லா கும்பராசிக்காரர்களும் 80% ஒரு மாதிரி இருந்தாலும் கூட சிலர் மாறுபடுவதற்கு லக்னம் பிறந்த நட்சத்திரம் தான் காரணம். அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கிறனால பிடிச்சா பிடிக்குது, பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்ருவாங்க. அதே மாதிரி காதலையும் சரி நட்புலையும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும், அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க நினைப்பாங்க. மறைமுகமாக ரகசியமாக வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை காய் நகர்த்தினால் கும்பராசிக்காரர்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னு சொல்லும்போது காலச்சக்கரத்திற்கு லாபம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடங்கிற கர்மஸ்தானத்துக்கும் சனி பகவானா வந்து ராசிக்கு 7ல் உச்சம் என்ற நிலையை, மேஷ ராசிக்கு காலச்சக்கரத்திற்கு உச்சம் என்ற நிலையை துலாத்தில் அடைகிறதுனால கும்பராசிக்காரர்கள் வந்து சமநிலையை அடைவார்கள், சமநிலையை விரும்புவாங்க. எதுவாக இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கணும்யா, நான் கொடுக்குறத நீ கொடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. அதிகம் விரும்புவதும் இல்லை, அதிகம் குறை சொல்வதும் இல்லை, அதிகம் எதிர்பார்ப்பதும் இல்லை, அதிகம் ஏமாற்றத்தை விரும்புவதும் இல்லை. இதுதான் கும்பத்தோட மனநிலை. இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே காதல் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அவங்களோட அற்புதமாக டீல் பண்ணலாம். அவங்களுடைய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுடைய பர்சனலான அந்த ஸ்பேஸை வந்து ஒருத்தர் மதிக்க கற்றுக்கணும். அவங்கள எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ அப்படி, நீ இப்படி, நீ இது சொன்னது அது சது இது சது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏன்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ராசிக்கு அதிபதியான சனி பகவானையே நாங்கள் வந்து ஆதிக்கமாக பெற்றிருக்கிறோம். ஆக எங்களுக்கு வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே எனக்கு தப்பு இது சரி இதுன்னு புரியுது, இதில் நீ என்ன குத்தி காட்டுறங்கிற பேரில், நீ பெரிய யோக்கியங்கிற மாதிரி நல்லவங்கிற பேரில் என்கிட்ட வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மனநிலையில் கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் அவங்கள ஜட்ஜ் பண்ணி பழகுனாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இடம் கிடைக்காது. அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் வந்து காதலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இடம் பிடிக்க முடியாது. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்களே வச்சுக்கணும். அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை உங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கும்பராசிக்காரர்கள்ட்ட சொல்லாமல் இருந்தாலே அவர்களுடைய மனசுக்குள் அற்புதமாக இடம் பிடிக்கலாம். கும்பராசிக்காரர்களுடைய மனசுல அப்படி இடம் பிடிச்சவங்களை கும்பராசிக்காரர்கள் எப்படி நேசிக்கிறாங்க? அதாவது அப்படி இடம் பிடிச்சவங்க அப்படிங்கிறத விட அப்படின்னே இடம் பிடிச்சவர்கள். கும்பராசிக்காரர்களுடைய மனதிற்குள் ஒருத்தர் நிரந்தரமாக இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த மனசை திறப்பாங்க. அது எந்த பூட்டை போட்டு பூட்டியிருக்காங்கன்னு தெரியாது. திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப மெதுவாக ஒருத்தர் உள்ளே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் மனசுக்குள்ளே கும்பராசிக்காரர்கள் அவர்களை விரும்பினதுக்கப்புறம் அவங்க 1000 தப்பு செஞ்சாலுங்க அந்த மன்னிப்பு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, பொது இடத்துல காமிச்சு கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து கும்பராசிக்காரர்களுடைய ஒரு உயர்ந்த குணம். அதனால தான் அது கும்பம், கோபுர கலசம் அப்படின்னு சொல்கிறோம்.
இடி எவ்வளோ விழுந்தாலும் நான் தாங்கிக்கிறேயா, உள்ள இருக்க கருவறைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி எவ்வளவு இவர்களை குற்றம் சொன்னாலும், பிடித்தவர்கள் இவர்களை காயப்படுத்தினால் பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க, பொறுத்துக்குருவாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க, காமிச்சுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்டே கூட சில நேரங்களில் நீ காயப்படுத்துற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், சொல்லிட்டா என் மனசு கஷ்டப்படுமே ஐயா அப்படின்ற ஒரு குணம் கும்பராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா நம்ம எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு தடவையோட முடிஞ்சு போயிடும், நமக்கு வலி போயிடும். அதை கேட்டுட்டு அவங்க காலம் முழுசும் சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்களே, பிடிச்சவங்களா போயிடுச்சே அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் கூடுமானவரை பொறுத்து பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் முடியல அப்படின்னு சொன்னால் சொல்லாமல் கொள்ளாமல் விலகிடக்கூடிய ஒரு தன்மையும் கும்பராசிக்கார்ட்ட உண்டு. அதை பார்ப்பவர்களுக்கு இவங்க ரொம்ப துமுறு பிடிச்சவங்க அப்படிமா. ஏன்னா தப்பை முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம தப்பு பண்ணோம்னு எதிராளிக்கு தெரியும். தப்பை சொல்லாமலேயே வைத்திருந்ததுனால அவனமோ யோக்கிய மாதிரி இவகனமோ குற்றவாளி மாதிரியும் ஒரு கட்டத்திலே கும்பராசிக்காரர்கள் நிற்க வேண்டிய சூழல் வரும். அந்த நேரத்தில் பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரர்கள் விலகி விடுவாங்க. அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு இவங்க ஏதோ துமுறு பிடிச்சவங்க, ஆணவம் பிடிச்சவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. பொறுத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வரையும் பொறுப்பார்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் கும்பராசியை புரிந்து கொள்வது என்பது மிக மிக எளிது. அதுதான் கும்பராசியோட முடிவா சார்? முடிவு மட்டும் கிடையாது, அதுதான் தாங்கவே முடியாத நிலை. அந்த தாங்கவே முடியாத நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறதுனால அது முடிவாக இருக்காது, இறுதியானதாக இருக்கும். ரெண்டு ஒன்று தானே. ஆக கும்பராசிக்காரர்கள் இறுதியான முடிவை தெளிவாக எடுப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் இந்த நட்பு விஷயத்துல எப்படி இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்ல இவங்களை எப்படி டீல் பண்றது? கும்பராசியை பொறுத்தவரைங்க நட்பு விஷயத்துல நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நண்பனுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்ற குணம் அவர்கள்ட்ட இருக்காது. சப்போர்ட்டிங் நிறையா இருக்கும். அதே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பலமுறை யோசிச்சு தான் அக்செப்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ செஞ்சது இது சரி அது சரி இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்கிறதுக்கு இருக்கு. குடும்பம் செஞ்சுட்டேன், ரைட்டு, மாட்டிக்கிட்டேன், வேற விடு, என்ன செய்யலாம், அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை என்பது தான் ஒரு நண்பனுடைய பக்க பலமே தவிர செஞ்ச தப்பெல்லாம் குத்தி காட்டிகிட்டே இருக்கிறது பலம் இல்லை. அதே நேரத்தில் செஞ்ச தப்புக்கு ஆதரவும் கிடையாது. அதை குடும்பமானவரை சைலண்ட் மோடில் திருத்தவும் பார்ப்பாங்க கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கும்பராசிக்காரர்கள் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலை, ஒரு தப்பை சுட்டி காட்டலன்னு நினைக்கக்கூடாது. தப்பை தப்பான இடத்தில் சுட்டி காட்ட மாட்டார்கள், பொது இடத்துல காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த முன்னாடி தாம் பெரிய அறிவாளி மாதிரி காமிச்சிட்டு ஒருத்தனுக்கு புத்தி சொல்ல மாட்டாங்க. மறைமுகமாக கூப்பிட்டு 4 பேருக்கு தெரியாமல் நறுக்குன்னு 4 வார்த்தையை சொல்லிவிட்டு அதோட முடிச்சுக்கிடுவாங்க. இந்த காலம் முழுசும் இதை சொல்லிக்கிட்டே நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி டெய்லி சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா பார்ப்பாங்க. 15க்கு மேலே மிஸ்டு கால் இருந்துச்சுன்னா அதோட ஃபோனை சைலண்டில் போட்டுருவாங்க, சொல்லாமல் கொள்ளாமல். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஆக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை துணன்னு ஓயாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவர்கள் உங்களை விட்டு தூரமாக விலகிவிடுவார்கள். எந்த நண்பனாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு டிஸ்டர்ப் வச்சு ஒரு நேக்கு பார்த்து அவங்களுடைய மனசை பார்த்து பழகிட்டால் மட்டும்தான் அந்த நட்பு என்பது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நீடிப்பாங்க. அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே கும்பராசிக்காரர்களை நட்பு விஷயத்தில் டீல் பண்ணலாம். ஆக கும்பத்தை பொறுத்தவரைங்க காதலாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கையை நீங்கள் பிடிச்சிட்டீங்க உறுதியா அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசை அவங்க பிடிச்சிருவாங்க. அவங்க மனசை நீங்கள் இறுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கையை அவங்க வெறுத்துருவாங்க. ஆக கும்பத்தை பொறுத்தவரையும் மனதை தொட்டுப்பார், உன் வாழ்க்கை ரசனையாக மாறும் அப்படிங்கிறதா கும்பத்தினுடைய தாரக மந்திரமே. அவங்க மனசில் இடம் பிடிக்கிறது லேட்டாக இருக்கலாம், ஆனால் மனசில் இடம் பிடிச்சதுக்கப்புறம் உன் வாழ்நாள் முழுவதும் அதுதான் அற்புதமான சொர்க்கமாக இருக்கலாம். ஏன்னா இது காற்று ராசி, தென்றல் ராசி, உனக்கு இதமான காற்றை தருமே தவிர உன் வாழ்க்கையில் எப்போதுமே துன்பத்தை தராது அப்படிங்கிறதான் கும்பத்தினுடைய ஒரு இயல்பாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கும்பராசிக்காரர்களை ஒரு தொழில் கூட்டாளியா அமைச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்காங்க, இந்த பிஸ்னஸ்ல இவங்களை எப்படி டீல் பண்றது? கும்பராசிக்காரர்கள் தொழிலில் எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் வர்ற கூட்டாளி எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். கும்பத்தை பொறுத்தவரை இங்கே சனி பகவான் தான் ஒரு ஆதிக்கமாக சொல்கிறோம். தொழிலுக்கும் அவர் தானே தொழில் காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கும்பராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய வீடுன்னு பார்க்கும்போது விருச்சகம், செவ்வாய் இல்லையா, காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு. தொழில் விஷயங்களில் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சம்பளத்துக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சடனாக யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்து திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்னரோட லாங் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களும் சேர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கும். சடனாக அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதை விட என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் இருந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயத்தை ஏற்கனவே திட்டமிட்டு வைத்துக்கொண்டு உன்னை கைவிடுவார்கள். இது கும்பத்தோட ஒரு குணம். இந்த கும்பராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல அம்சங்களில் இருந்து அந்த செவ்வாய்க்கு நட்பு ராசிகள்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு தொழில் பார்ட்னராக வந்தால் இவங்க ஸ்பீடுக்கு ஒத்து வரும்.
ஆனால் கும்பராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, அது வந்து சனி பகவானுடைய ஆதிக்க ராசி, அதனால மெதுவாக தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக தான் செயல்படுவாங்க, ஆனால் நிரந்தரமான வெற்றியை தேடி தருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10ஆம் இடம் வெற்றி இல்லையா? அப்போ செவ்வாய் வந்து என்ன கிரகம்? போர் கிரகம், அங்கார கிரகம். அந்த செவ்வாயினுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியான தொழில் பார்ட்னர்களை மட்டும்தான் கும்பராசிக்காரர்கள் அமைச்சுக்கணும். மற்றவங்களை அமைச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். தொழில் ஸ்தானங்களில் யுத்தங்கள் நடக்கும். அப்படி யுத்தங்கள் நடக்கும்போது கும்பராசிக்காரர்கள் அதை பொறுமையாக கையாண்டால் தொழில் நஷ்டம் இல்லாமல் போகும். இல்லைன்னு சொன்னால் இவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு கும்பராசிக்காரர்கள் தொடங்கக்கூடிய தொழில் வந்து ஒரு கட்டத்தில் பாதியில் நிற்பதற்கு காரணமே 10ஆம் அதிபதி செவ்வாய் செய்யக்கூடிய சதிராட்ட வேலைகள் தான். கும்பராசிக்காரர்கள் தொழில் ஸ்தானத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதை விட கும்பராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியதாங்க பார்ட்னர்னு சொல்கிறோம். லைஃப் பார்ட்னரும் அதுதான், கூட்டாளியும் அதுதான். 7க்கு அதிபதியாக சூரியன் வராரு. அவர் கும்பத்திற்கு கடுமையான பகை கிரகமாக இருக்கிறாரு. அந்த சூரிய பகவானை பொறுத்தவரையும் கும்பராசிக்காரர்களை ஆரம்பத்தில் தலைமையில் உட்கார வைக்கிற மாதிரி சில பேர் ஆக்டிங் போட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இருந்து எல்லா வித்தைகளையும், ஏன்னா இவங்க ஐடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ ஐடியாவில் ரொம்ப நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஒரு தொழிலை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு வர முடியும். புதிய யுக்திகளை கொடுக்க முடியும். புதிய யோசனைகள் தான் புதிய வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறது கும்பராசிக்கு நல்லாவே தெரியும். அதை ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு அவங்க பேர் வாங்கிட்டு போகும்பொழுது, ஏன்னா சூரியன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் இல்லையா அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் இயங்க வேண்டிய நிலை வரும். அந்த நேரத்தில் கூட மீண்டும் தன்னுடைய ஐடியாவினால இவங்க எந்திரிச்சு வராங்கங்கிறது அடுத்த கட்ட விஷயம். ஆனால் அதுவரை இழந்த காலங்கள் கும்பத்திற்கு பெரிய மனச்சுமையாக போய்விடும். ஆக குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, காதலையும் சரி ஐடியாவை கொடுத்துவிட்டு கடைசியில் ஐடியாவே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது கும்பராசின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வரியில சொல்லுங்க சார். பிடிச்சவங்க கையை விட மாட்டாங்கங்க. அதே நேரத்தில் பிடிக்காதவங்க கையை விட்டுட்டாங்கன்னா திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவங்க மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்களுக்கு விலகினா அதுவே உங்களுக்கு மாபெரும் இழப்பு. இதுதான் கும்பம். கும்பராசிக்காரர்களை எப்படி நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும், கும்பராசியில் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக மீன ராசிக்காரர்களை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, உங்களுக்கு தெரிந்த கும்பராசிக்காரர்களை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், உங்களை எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரியான ஜோதிடம் சார்ந்த நிறைய வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற வீடியோஸ் இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.